Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராகி தோசை மொறுமொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு pan எடுத்துக்குவோம். இதுல 1 கப் ராகி மாவு, 1 கப் ரவை வந்து வறுத்த ரவையும் எடுக்கலாம் இல்ல வறுக்காத ரவையும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து வறுத்த ரவை தான் எடுத்து செய்றேன். அடுத்தது அரிசி மாவு 1 கப். தயிர் 2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி வந்து 4 கப் ஆட் பண்ண போகிறோங்க. ஆனால் வந்து 4 கப்பையும் மொத்தமாக முதல்லையே ஊற்றிடாதீங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மாவு வந்து கட்டிப்படாமல் வரும். இப்போ 2வது கப் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். மொத்தமாக தண்ணி வந்து 4 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவோட பதம் இந்த மாதிரி ரவா தோசை மிக்ஸ் மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். மாவு வந்து புளிக்க வைக்கலாம் தேவையில்லைங்க. 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக மேலே நிற்கும் தனியாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரவைலாம் நல்லா ஊறியிருக்கு. இந்த மாதிரி ஊறியிருக்கணும் இப்போ நமக்கு. இப்போ நமக்கு மாவு ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சுங்க. மாவை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊற்றணும். இது வந்து ரவா தோசை தான் ஊற்றுற மாதிரி தான் ஊற்றணுங்க. கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதனால் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது மாதிரி ஊற்றுங்க. ஒரு பெரிய குழிக்கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி ரவா தோசை மாதிரி ஊற்றுங்க. கொஞ்சம் தின்னாக ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு மொறுமொறுப்பான தோசை வரும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே போட்டு வேக விடணும். நமக்கு நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். வெந்ததுக்கப்புறம் நல்லாவே ப்ரௌன் கலரில் மாறிடும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுட்டு திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தோசை ரெடி. இந்த ராகி தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி ரவா தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க. தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க தேங்காய் சட்னி வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.